அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். என்னுடைய திருநெல்வேலி பயணம் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சு சென்னை திரும்பிட்டேன். இந்த காணொலி பதிவு செய்கிற நாள் வந்து சனிக்கிழமை. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை ஐபிசி பக்தியில் வந்து ஒரு முக்கியமான நேர்காணல் வந்திருக்கணும். நான் சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்த நேர்காணல் சிறுவாபுரி ரகசியங்கள், அதுக்கப்புறம் பர்வதராஜ குலம் பாம்பன் சுவாமிகள் பற்றின ஒரு சில விஷயங்கள். முக்கியமான ஒரு விஷயம் வந்து பங்குனி உத்திரம் சார்ந்து பேசியிருந்தேன். இன்றைக்கி சனிக்கிழமை வரும்னு சொல்லியிருந்தாங்க. சேனல் தொடர்பு கொண்டும்போது சார் அன்றைக்கி எடுக்கும்போதே பல தடங்கல்கள். சார் வந்து ஃபைலே கரப்ட் ஆகிடுச்சிங்க சார், எங்களால் ரெக்கவரியே பண்ண முடியல, காலையிலேருந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கோம், எப்படியோ ரெக்கவரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணோங்க சார். அதில் தான் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தொடர்ந்து நிறைய சுற்றி நடக்குது. நான் கர்ம ஆராய்ச்சியிலும் சரி, முருகர் ஆராய்ச்சியிலும் சரி, முருகப்பெருமான் எதை அனுமதிக்கிறாரோ அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியுது. சில விஷயங்கள் நான் உத்தரவு கேட்டு வரல அப்படின்னா நானே பதிவு செய்ய தவிர்த்துருவேன். சிறுவாபுரி ரகசியங்கள்னு சொல்லி அன்றைக்கி பேசுகிறப்பயே பல தடவை வந்து கேமரா ஆஃப் ஆச்சு, கார்டு ஃபார்மேட் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 தடங்களுக்கு அப்புறம் தான் பதிவு பண்ணும். இன்னும் அது சில விஷயங்கள் சேகரித்து சொல்லணும் முருகப்பெருமான் நினச்சிருக்கார் போல இருக்குது. திருநெல்வேலி பயணம். என்னோடய திருநெல்வேலி பயணமில் கிட்டத்தட்ட 7 கோவில் நான் வந்து தேர்வு செய்து போகிறேன். அதில் முக்கியமான கோவில் குறுக்குத்துறை. அந்த குறுக்குத்துறை தொடர்புடையதான் மற்ற எல்லா கோவிலுமே. திருச்செந்தூருக்கும் குறுக்குத்துறைக்கும் இலங்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பு வந்து முருகப்பெருமான் ஒரு என்னோடய ஆராய்ச்சியில் வந்து ஒரு விஷயத்தை உணர்த்துறாரு. அது சம்மந்தம் முதல்ல திருநெல்வேலி போனோன்னா குறுக்குத்துறை போயிடணும், குறுக்குத்துறைக்கிட்ட தான் நம்ம முருகர் ஆராய்ச்சி தொடங்கணும்னு சொல்லி அந்த கோவிலுக்கு போகிறேன். கிட்டத்தட்ட திங்கக்கிழமை மதியானம் ரீச் ஆகிட்டேன். கோவில் வந்து 4:30 மணிக்கு தான் திறப்பேன்னு சொன்னாங்க. திருநெல்வேலியிலேருந்து நான் அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர். என் மனசு ஃபுல்லாகவே அடிச்சிக்குது. 2 மணிலேருந்து நம்ம கோயிலுக்கு சீக்கிரம் போயிடலாம், 4 மணிக்கு திறந்தாலும் ஒரு 2 மணி நேரம் நம்ம காத்திருந்து தாமிரபரணி ஆறெல்லாம் பார்த்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை முருகப்பெருமான் உணர்த்துவார், காட்டுவார் அப்படின்னு மனசு துடிச்சிக்கிட்டே இருக்குது. 3 மணிக்கே நான் வந்துட்டு சில விஷயங்கள் வந்து அங்கே பதிவு செஞ்சு அதுலேயும் பாருங்கள், அங்கே வந்து நான் வந்து ஒரு காணொலி ஒரு திருச்செந்தூர் சார்ந்த ஒரு விஷயத்த சொல்கிற வீடியோ வந்து ஆடியோ வரவே இல்லை, வெறும் வீடியோ மட்டும்தான் இருக்குது. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு புதுசாக ஒரு வீடியோ எடுத்து பதிவு பண்ணிட்டு முருகப்பெருமானை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கேன். காத்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த கோவிலோட குருக்கள் வரார், ஆனந்த் பட்டர். அவர் வந்தோடனே என்கிட்ட சொல்கிறார், ஐயா என்ன ஞாபகம் இருக்குங்களா அப்படின்னு கேட்டார். என்னங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு திருச்செந்தூரில் ஒரு வேல் கொடுத்தாலே அந்த வேலை நான் தான் கேட்டேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அப்புறம் எனக்கு பழைய மெமரிஸ் கலெக்ட் பண்ணி பார்த்தா ஆமாங்கய்யா. நான் அப்போ அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, எனக்கு முருகர் உத்தரவு கொடுத்தா கண்டிப்பாக உங்கள் கோவிலுக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரும் பெருந்தன்மையாக சரிங்க முருகர் உத்தரவு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. எனக்கு அந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது குறுக்குத்துறைக்கு ஏன் நம்மளை முருகர் வர வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் கோவில் திறக்கிறாரு. நான் இன்னொரு காணொலி பதிவு பண்ணிட்டு திரும்ப கோயிலுக்குள்ளே போகிறேன். போய் முருகப்பெருமான்ட்ட ஆர்த்தி கேட்டுறப்போ நான் வந்து அந்த கோயிலை பற்றி தேடுறப்போ நிறைய காணொலிகள் வந்து சமூக வலைத்தளத்தில் இருக்குது. நீங்களும் பாருங்கள். குறுக்குத்துறை கோவிலே வந்து முழுசாக மூடி அவ்வளோ வெள்ளம், கோபுரம் மட்டும்தான் தெரியும், ஃபுல் கோவிலே மூழ்கி முருகப்பெருமான் வரைக்கும் மூழ்கி இருக்குது. அப்படிப்பட்ட காணொலிகள்லாம் பார்த்தோன்னே அதை பற்றி நிறைய கேட்குறேன் அவர்கிட்ட. அவரும் நிறைய விஷயத்த சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கு கரெக்டாக நான் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிக்கிறேன்னா இங்கே வேல் கொடுக்குன்னு உத்தரவு தியானத்தில். அவர்கிட்ட கூட நான் சொல்லலை, ஐயா நான் வேல் ஏற்பாடு பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேங்கன்னு சொல்லி வெளியே வந்துட்டேன். வெளியே வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது நிறைய காணொலியில் சொல்லியிருப்பேன். அந்த வேல் சம்மந்தப்பட்டவருக்கு ஃபோன் பண்ணேன், அவர் யாருக்கோ கொடுத்த வேலை கொடுத்தாரு. இது எல்லாமே ஒரு பெரிய அற்புதம் அதிசயம் திருநெல்வேலி பயணத்தில். ஏன் குறுக்குத்துறை வந்து திருச்செந்தூரோட தாய் வீடு சொல்கிறாங்கன்ற கேள்வி தான் என் மனசுக்குள்ளே ஒரு பெரிய இருந்த கேள்வி. கண்டிப்பாக திருநெல்வேலிக்கு போகிற முருக பக்தர்கள் நிச்சயமாக ஒரு தடவையாவது இந்த குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி போய் பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி முருகர் ஆராய்ச்சியில் ஒரு 2-3 வருஷமாக பேசினாலும் என்னோடய 10 வருட கனவுன்னு சொல்ல குறுக்குத்துறை சுப்பிரமணிய அப்போவே வந்து நான் குறுக்குத்துறை முருகரை பற்றி கேள்விப்பட்டு குறுக்குத்துறையில் அந்த வெள்ளம் வர காணொலிகள் வந்து பதிவில் வரும் சோஷியல் மீடியாலேயும், அதே சமயத்தில் வந்து பேப்பர்லேயும் பார்ப்போம். தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம், முருகர் கோயில் மூழ்கியதுன்ட்டு. அப்போல்லாம் என்ன பண்ணால் முருகர் கோயில் மூழ்கியதுன்னா அப்போ முருகருக்கு சக்தி இல்லையா, முருகர் நினச்சா அது வெள்ளத்தை தடுத்துக்கலாமே அப்படி யோசிச்ச காலமும் உண்டு. அன்றிலிருந்து இப்போ வரைக்கும் குறுக்குத்துறை முருகரை பார்க்கணும்னு சொல்லி பார்க்க வச்சார். பார்க்க வச்சில்லாமல் அங்கே ஒரு வேல் கொடுக்க வச்சுருக்காரு. ஒரு வரலாற்றில் நம்மளும் இடம் பெற்றிருக்கும். ஒரு 10 வருஷம் அந்த வேல் வந்து பயன்பெற்றாலும் அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் முருகப்பெருமான் தயார் பண்ணி அனுப்புவார். அப்படி இருக்கும்போது இந்த குறுக்குத்துறை முருகர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாறையில் முருகர் சுயம்புவாக இருக்கார். அதுக்கு வந்து வயசோ இல்லை இதுதான் குறிப்பிட்ட காலமோ இத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. இவங்க சொல்கிறது எல்லாமே ஒரு 1000 வருஷம் 350 வருஷம் சொல்கிறாங்க. ஆனால் குறுக்குத்துறை முருகர் வந்து நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு பாறையில் முயர் சுயம்புவாக இருக்கார். முதல்ல முருகர் தான் உருவாகியிருக்காங்க, அப்புறம் தான் வள்ளி தெய்வானை வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய அற்புதம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முருகர் பாறை இருக்குது பாருங்கள், அந்த பாறையோட தொடர்ச்சி தான் அந்த பஞ்சலிங்கம். அந்த பஞ்சலிங்கத்துக்கும் முருகருக்கும் கருவறையில் இருக்க நடுவில் ஒரு பெரிய பாறை இருந்திருக்கு. அந்த பாறையிலேருந்து தான் 2 முருகர் சிலை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதில் ஒரு முருகர் சிலை வந்து உண்மையிலே ஆச்சரியம், திருச்செந்தூரில் இருக்குது. இன்னொரு முருகர் சிலை ஒரு இடத்துல இருக்குது. அடுத்த காணொலியில் அது எந்த இடம், அதுக்கும் திருச்செந்தூருக்கு என்ன தொடர்பு, இன்னும் குறுக்குத்துறை பற்றியே நான் வந்து ஒரு சில விஷயங்கள் தான் ரிவீல் பண்ணியிருக்கேன்.
அதுவும் முருகப்பெருமான் அனுமதியோட ஏதாவது ஒரு நேர்காணலில் கண்டிப்பாக பெருசாகவே இதை பற்றின ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் வந்து பதிவு செய்கிறேன். அதோட மொத்த தகவலும் திரட்டி வச்சுருக்கேன். பெரிய விஷயம் வந்து பஞ்சலிங்கம், அது பார்த்துருப்பீங்க பார்வதி தேவியோட. இதோட தொடர்ச்சி தான் திருச்செந்தூர்லேயும் அந்த பஞ்சலிங்கம் இருக்கிறது. அசுரமயில், தேவமயில், இப்படி 2 மயில் இருக்கும்போது முருகருக்கு இன்னொரு மந்திர மயிலும் இருந்திருக்கு. இது எல்லாமே எங்கே போய் கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூருக்கு முன்னாடி ஒரு காலம் இருக்குது, கந்தபுராணத்துக்கு சூரசம்காரத்துக்கு முன்னாடி ஒரு காலம் இருக்குன்னா அது குறுக்குத்துறை. அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே இருக்கிற ஒரு உற்சவர் சிலை, அந்த உற்சவர் சிலை தேடி தான் நான் போனேன். ஆனால் கடைசியில் அது குறுக்குத்துறையில் கிடையாது. அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கோவில் சொல்கிறாங்க, அங்கே போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி அப்படி ஒரு 6 கோயிலுக்கு போகிறேன். அந்த 6 கோயிலில் 5வது ஒரு கோயிலில் முருகப்பெருமான் ஒரு விஷயத்தை காட்டினார். அது எந்த கோவில்? அதுவும் இன்னும் பெரிய அளவுக்கு கூஸ்பம்பான ஒரு விஷயம். இதை காட்டுறதுக்காக தான் இந்த திருநெல்வேலி பயணமே, என்னோடய முருகர் ஆராய்ச்சியே. அடுத்த காணொலியில் திருச்செந்தூருக்கும் அந்த மூலவர் சிலைக்கும் இன்னொரு இடத்துல அதே மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை பதிவு செய்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.